சிரிக்கும் தங்கள் புன்னகையில் என்ற பிள்ளையை மனம் பாடி போடுதே சிரிக்கும் தங்கள் புன்னகையில் என்ற பிள்ளையை மனம் பாடி போடுதே அள்ளி கொடுப்பதில் வல்லனிவன் ஒருவன் அள்ளி கொடுப்பதில் வல்லனிவன் பரிகளாயிரம்
செய்தவன் இல்ல சிரிக்கும் கண்ட குப்பகையும் இந்த பிள்ளை மனம் பறிகொடுத்தே அள்ளி கொடுப்பதில் வல்லடியும் அள்ளி கொடுப்பதில் வல்லடியும் அதிகமாயிரம் ஆதரித்து கேட்பதில் ரசிகன் இல்ல சிரிக்கும் கண்ட குப்பகையும் இந்த பிள்ளை மனம் பறிகொடுத்தே முருகா முருகா
நமது பெரியவர்களுக்கும் மதிப்பு சார்ந்த நமது தாய்மார்களுக்கும் அடடா நம்மள எத்தனையோ ஒரு நாடகத்துக்கு போயிருக்கோம். நம்ம வாரியர் இருந்த மாதிரி இந்த மாதிரி கூட்டத்தை எங்கேயும் பார்க்கல. வாக்கிய பூரா கடலா உட்கார்ந்துருக்கு. இன்னும் என்ன ஒரு பிரச்சனையுமே இல்லை. இங்க பார்த்தா என்ன பார்க்காம படுத்து தூங்குனாத்த என்ன எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எப்ப பப்புன்னு வெளியே பவுடர் போட்டு வெளியே வந்துட்டனோ எல்லாத்துக்கும் சம்பளம் சரியா வந்துடும். ஓஹோ அதனால நாங்க ஏமாத்தி போக மாட்டோம். ஆனா நீங்க பார்த்தாலும் சரி பார்க்காலும் சரி ஐயனார் பார்த்து கொண்டே இருப்பார். அதனால எங்களுடைய தொழிலை சரியா செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால நம்ம தாய்மார்களுக்கும் உடன்பிறவா சகோதர சகோதரர்களுக்கும் வருங்கால வழிவர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடும் சொல்லக்கூடிய இங்கே காவல் பொறுப்பினை ஏற்று கடமை செய்வதற்காக வருகின்றுள்ள நமது காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் 64 கலைகளிலும் சிறந்த கலையாக கருதப்படும் இந்நாடகத்துக்கான வந்திருக்கும் ஏனைய சுற்றுவட்டார கிராமத்தார்களுக்கும் நாடகம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வீட்டிலே படுத்து கொண்டு காதால் கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் வருங்கால வரிசைகளுக்கும் வயிற்றுக்குள் இருக்கும் குட்டிகளுக்கும் காலையில் காடு சென்று மாலை வீடு திரும்பும் ஏனைய விவசாய பேரணி மக்களுக்கும் நமது சிறப்பான காலையில் காடு சென்று மாலை வீடு திரும்பும் ஏனைய விவசாய பேரணி மக்களுக்கும் நமது கல்லூரி மாணவர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையில் ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளி அமைக்க வேண்டிய முறையில் சிறப்பான ஒளி அமைந்திருக்கும் நமது மதிவாணன் அவர்கள் சிறப்பான முறையில் அமைத்துக் கொடுத்த அன்புள்ளங்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உங்களுக்கு சீரும் சிறப்பாக அமைத்துக் கொடுத்த எங்களது பாசத்திலும் மேலான எங்களது அன்பனா எங்களது மதுரை தமிழ்நாடு நாடாநடி சங்கத்தின் செல்ல பிள்ளையுமான நமது புதுக்குளத்தை சேர்ந்த அண்ணனே ரொம்ப பெரிய பெருமை கண்ணனுக்கு. அழகராஜனே எங்கிருக்காரு எங்களது அழகராஜா அவர்கள் சார்பிலும் எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பில் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்றும் சிறப்பான முறையில் இங்கே யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் நமது தஞ்சாவூரை சேர்ந்த எங்களது கெலிமெட்டி மண்டையா ஓடாத்துறை சேர்ந்த கெலிமெட்டி மண்டைய லூசு மகன் என்று பட்டம் பெற்ற எங்களது ஓடாத்துறை சேர்ந்த ஆர்பி தவம் அவர்கள் சார்பிலும் எங்கள் சார்பில் கலைக்குழு சார்பில் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். துணைராஜ நடிகர் லூசு மகன். ஆமா நாங்களே போடுறத போட்டுவிடுங்க. ஆமா ஏன்னா அப்புறம் நீங்க காத்துட்டே இருக்க கூடாது. ஆர்மி சக்கரம் சொல்லக்கூடிய மாதோப்பை சேர்ந்த எஸ்பி செந்தில்முருகன் அவர்களுக்கு நமது கிராம சபாக பொன்னாடு வருத்து கவலைப்படுத்தப்படுகிறார்கள். இங்கே பெருதேவ வாட்சி கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர் நமது சிவா அவர்களுக்கும் இங்கே பொன்னாடு வருத்து கவலைப்படுத்தப்படுகிறார்கள். இங்கே ஆர்டர் வாட்சி கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர் சத்தியவான் அவர்களுக்கும் கிராம சபாக பொன்னாடப்படுத்தப்படுகிறது. இங்கே தாளம் விசேஷம் கொண்டிருக்கும் எனது அப்பா பரமசிவம் அவர்களுக்கும் இங்கு பொன்னாடப்படுத்தி விரிவுபடுத்தப்படுகிறார்கள். அதற்கடுத்தபடியாக எங்களை 10 பேர்த்தையும் பாதுகாப்பாக கூட்டிட்டு வந்த எங்களது வேட்டையூர் உரிமையாளருமான எனது அன்பு சகோதரர் நமது சரவணன் அவர்களுக்கும் பொன்னாடப்படுத்தி விரிவுபடுத்தப்படுகிறார்கள். இங்கு பபனாக நடிக்கும் நல்லூரை சேர்ந்த நகைச்சுவை நாயகன் அருமை மாப்பிள்ளை முத்துவேல் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது ஓடாத்துறை சேர்ந்த ஆர்பி தவம் அவருக்கு பதிலாக வந்திருக்கும் அன்பு லூசு மகன் அவர்களுக்கு பொன்னாடப்படுத்தி கொடுக்கப்படுகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரப்பு கொண்டு வருகிறார். அவருக்கும் பொன்னாடப்படுத்த லூசு மகன் அவர்களுக்கு
இருந்தாலும் மேடைக்கு வர வேண்டும். உயர்திரு நமது காவல்துறை அதிகாரிகளை மேடைக்கு வரும்படி நமது கிராமத்திற்காக வருக வருக வரணும் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். நன்றாக குருவாழ்க குருவே வினை அரியேன் அக்கறம் தான் வரவேன் ஓடை சென்னை விளைந்து செழிப்பாய் வந்த செண்பகமுத்தியே அப்படின்னு சொல்லி எனக்கெல்லாம் பொன்னாடி போது கௌரவப்படுத்திய மாவட்ட குராமியார் பாதியாக்க கிராம பொதுமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு அனைவருக்கும் இப்போதைக்கு காவல்துறைக்கு மரியாதை செலுத்துறோம். எப்படி வாங்க அருமை தம்பி தலையாரி அவர்களுக்கு பொன்னாடை வச்சு தெரிவிக்கப்படுகிறோம். நாடக அமைப்பாளர் நானுங்க என் தம்பி அழகராஜுங்க தம்பிக்கு பொன்னாடை வருங்க. நாடக அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொன்னாடு கொடுத்து கௌரவப்படுத்திய நமது வயலிருந்த கிராமத்தின் சார்பாக இங்கு அமைந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி நன்றிகள் தான் வணக்கம். ஏன்னா இந்த மேடைக்கெல்லாம் பெரும் பெரும் மணிமகன்கள் வந்த மேடை. நாங்களாம் வருவதற்கு நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த நமது கிராமத்தார்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி நன்றிகள் தான் வணக்கம். எங்க அண்ணன் வந்ததுமே சொன்னாங்க, எங்க சித்தப்பா இந்த மேடைக்கு நிறைய ராஜவாட்டிகள்லாம் வந்த மேடையா, பெரும்பெருந்த மணிமகன்கள்லாம் வந்த மேடை அப்படின்னு அப்பா அவங்க சொன்னாங்க. அதுவே ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. அந்த மாதிரி எங்களை ஏற்று எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கத்தை சென்று ஐயா வணக்கம் சொல்லியாச்சு. சரி, இந்த மாதிரி யாருக்கும் சுணக்கம் இருக்கக்கூடாது. சுணக்கம் இங்க இருக்க நமக்கெல்லாம் வந்து பிணக்கம். ஆமா, நீங்க எல்லாம் கலகலப்பா இருந்தா நாங்க கலகலப்பா இருக்க முடியும். சரி, அப்புறம் அதை விட்டு என்னமோ அப்பாட்டிய பறி கொடுத்தது மாதிரி கன்னத்துல கையை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. நீங்களே கலகலப்பா இருக்கணும், நாங்களும் கலகலப்பா இருக்கணும். ஏன் நாடு ஆரம்பிச்சாச்சு. ஐயா கூத்துல கோமாளி வந்தாச்சு. கூத்துல கூத்து கூத்து கூத்துட்டேன் சொல்லியா, இன்னைக்கு கூத்துட்டேன், இந்த பகுதியில் தான் கூத்துட்டேன். ஏன்னா நாலு ஆரம்பிச்சா கூத்துல கோமாளி, கோமாளிக்கு முதல் ரெண்டு வேலை. ஐயா ஒண்ணு எந்திரிக்க விடாம பார்க்கணும். யாருக்கு? அட ஆளுகளுக்கு எந்திரிக்க விடாம பார்க்கணும், சிலர் படுக்க விடாமே பார்க்கணும். அப்ப எப்ப யாரும் தட்டி விட்டுருக்க? ஆமா, எந்திரிச்சுட்டாலும் அப்படித்தான் இருந்துரும். அட ஆளுகளை படுக்க விடாம பார்க்கணும் நம்மளுடைய வேலை. சில பேர் போடணும்னே வந்திருப்பாங்க, அட வெத்தலாவுக்கு போடணும்னு வந்திருப்பாங்க. சில பேர் நாடகம் பார்க்கணுமே 4 பேர் வந்திருப்பாங்க. 4 பேர் நாடகத்தையே விட்டுவிட்டு நல்லா தண்ணி அடிச்சு விட்டு அதுக்கு முத்து முத்து போகணும்னு வருவாங்க. அது அவங்களால செஞ்ச உதவி. ஆனா நம்ம வாணியத்தில் அப்படி கிடையாது. ரொம்ப சிறப்பான மக்கள், ரொம்ப அமைதியான மக்களா இருப்பதனாலே நீங்க கூத்தெல்லாம் எப்படி நடத்துறதுனால அதுல இன்னமும் பெரிய ஒரு சந்தோஷம். எல்லா ஊர்லயும் எத்தனையோ நாடகம் போடலாம். சரித்திர நாடகம் பார்க்கறதுக்காகவே சத்திய ஹரிச்சந்திரன் நாடகம் கண்டிப்பான முறையில் இந்த நாடகம் பார்க்கறதுக்காக சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை வச்சிருக்கோம். அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகள் தான் உடைத்திருக்கின்று. அதனால கூத்து எப்படி நடக்குது தெரியுமா? உங்க கண்ணால நாடகத்தை பார்த்து
இந்நகரத்தில் கொண்டாடமாகக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகா டி ஆலங்குளம் பஞ்சாயத்து வலியுறு இந்த கிராமத்தில் அருள்வாழ்த்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ கலிக ஆச்சாரம் தவறாம ஓட்டு பங்கு மானிட்டர்ல ஆபரேட்டர்ல திருப்பண ஹோட்டல்ல 7 ஆப்பாயில் 3 ஆம்பளைட்டு ஒரு சிக்கன் 65 இவனுக்கு போய் சாமி வந்தா சாமி ரெண்டு அவுட்டும் இது சத்தியமா அந்த ஐயனார் சத்தியமா சொல்லுங்க. நீ சொல்லு ஐயா சத்தியமா திக்கிறேன். ஐயனார் சத்தியமா 4 இட்லி சாப்பிட்டுருக்கேன். சரி விட்டு அது அழுத்தம்னா நம்ம ஐயனார் ஸ்ரீ கருப்பணசாமி, ஸ்ரீ அம்மன், ஸ்ரீ மொட்டையன் சாமி, ஸ்ரீ முனியாண்டி சாமி மற்றும் கிராம தெய்வங்கள் ஆலய புறவி எடுக்கும் உற்சவ விழாவை முன்னிட்டும் இந்நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருக உங்களை அன்போடு அழைக்கப்படுகிறோம். புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி 30/9/2025 செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் மேற்படி கோயில் பாகம் உள்ள சிங்கார கலையரங்கில் இந்நாடகத்திற்கு தலைமை பொறுப்பேற்க வந்திருக்கும் உயர்திரு திருப்புவனம் காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் தலைமையிலும் மற்றும் வாலியர் உள்ள கிராம பொதுமக்கள் சார்பாக இன்ற தினத்தை நடக்கக்கூடிய நாடகம் இங்கு சத்தியவான் சாவித்திரி என்ற நாடகம். சோறு தானே தின்ன, ஆமா அதுக்கிட்ட கண்ணாடி போட்டுக்கிறேன். வயசாயிடுச்சுன்னா கண்ணாடி போட்டுக்கிறோம். ஏன் நான் சோறு தின்னல, நான் இட்லி தான் தின்னேன். சரி, ரொம்ப அறிவாளியா நீங்க. கண்ணாடி போட்டுக்கிற முடியாத வயசாயிடுச்சுன்னா கண்ணாடி போட்டுக்கிறோம். ஐயா ஏன் இப்ப சத்தியமான சாவித்திரி ஆரம்பிச்சு சொன்னேன்? எங்க அப்பா சொல்லிட்டாங்க அடுத்த வருஷத்துக்கு அதைத்தான் போடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு உள்ளேயே. அதனால அந்த யாபகத்திலே வந்துட்டேன். இன்று தினத்தை நடக்கக்கூடிய நாடகம் வீரபாண்டிய கட்டப்பா பண்றாங்க. அது சாட்சியம் தர வேற ஊருக்கு போயிட்டாருங்க. அதுவும் இல்லையோ, இன்று தினத்தை நடக்கக்கூடிய நாடகம் சென்றவனாம் சீரும் சிறப்பாக புகழ்பெற்றக்கூடிய சத்திய ஹரிச்சந்திர மயான நாடகம் அரசுக்கு அனைத்து உள்பட்டு நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சி தெரிவிக்கிறோம். சத்திய ஹரிச்சந்திர நாடகம்னா இது எதற்காக வச்சிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா காசியில் நடந்த கதை அதே மாதிரி நம்ம ஊரை காசியாக நினைத்து இன்று தினத்திலே அந்த வரலாறு பூரா படிக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். நம்ம ஊரை பெருமை சேர்த்து எங்களுக்கு நல்லதொரு ஆதரவு தரும்படி உங்கள் அன்போடு கட்சி என்ற பணி ஆரம்பிக்கின்றோம். இந்நாடகத்திலே நடிக்கக்கூடிய நடிகை நடிகைகள் சென்றமா சிறுசிறப்பா பற்றக்கூடிய இந்நகரத்தையும் கொண்டரமாகக்கூடிய நடிப்பு நாயகன் நடிப்பு திலகம் என்று தனக்கென்று பாராட்டு பெற்றக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பனா நமது மன்னாருடைய சேர்ந்த அண்ணா பி காந்திநாதன் அவர்கள் இவ்வாறு அரிச்சந்திரன் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மசர பேரரசி மசர சக்கரவர்த்தி என்று இன்று தினத்தை தனக்கென்று புகழ் பெற்றக்கூடிய எங்களது பாசத்தை மேலான உங்கள் முன்பாக சோகத்துடன் காட்சியளிக்க காத்துக் கொண்டிருக்கும் எங்களது அன்பமா திருச்சி அருகாமுள்ள எம் புளியங்குளத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான திருமதி அன்பமா தாமரை செல்வி அவர்கள் இவ்வாறு முறையிலே இங்கு சந்திரமதியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் அமைச்சராக விளங்கக்கூடிய எங்களது பாசத்தொகுதி அன்பப்பா விழாத்துவம் அறியாமுள்ள
அரியநாயபுரத்தை சேர்ந்த என் நகல் என்னவர்கள் இவ்வாறு முறையிலே இங்கு சத்திய கீர்த்தியாக நடிக்க காத்து கொடுக்கிறார். இதே மேடையில் இங்கே அடிமை வேலை வாங்கி விடுவேன் என்று ஆவலோடு ஒத்த கால நின்று கொண்டிருக்கும் இன்னொரு கால் என்னாச்சு இருப்பு ஏன் அவசரப்படுங்க குடிவாதத்தில் இருக்கிறாங்க. அப்படி சொல்லுங்க. சிறப்பான முறையிலே இங்கு நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் எங்களது பாசத்துக்குரிய எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமான நமது மானாமதுரை அறியாமுள்ள கட்டிக்குளம் மாநகரம் என்ற இடத்தை காளிலிங்கம் அவர்கள் இவ்வாறு முறையிலே காலகண்டர் விஸ்வாமித்தராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் எங்களுக்கு திக்கவர் இசையமைக்கு வந்தவர் ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எனது பாசத்துக்குரிய எனது அண்ணன் மச்சான் காரியாபட்டி அறியாமல்ல மாந்தோப்பை சேர்ந்த எஸ்.பி. செந்தில்முருகன் அவர்கள் இவர்களுடைய ஆறுமணியம் ஆண்பிப்பார். கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் சுந்தருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் சுந்தருடன் தினம் போக்கிடும் ஞான மலர்களுடன் ஒரு புள்ளாய் முளைத்து தடுமாறும் தடுமாறும் இடக்கும் இடம் அருமணக்கும் ஒருவன் மலரடி நிலை எனக்கும் இடம் ஆடும் மகிழே என் மேனி அதன் அழகிய தோழி என் உள்ளம் ஆடும் மகிழே என் மேனி அதன் அழகிய தோழி என் உள்ளம் என்ற போர்வையினால் கத்தன் உறவு கண்டே நாகையினால் உறவு கண்டே நாகையினால் எனக்கும் அருமணக்கும் ஒருவன் மலரடி நிலை எனக்கும் இடம் பெட்டிக்காரா கெட்டிக்காரா ஆனா சிறப்பாக உங்களுக்கு ஒரு இடம் உண்டு சரிங்களா? எல்லாத்துக்குமே உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு இருக்கட்டும் நல்லதாங்க. அவருக்கு அடுத்தபடியாக இங்கே கோடியடி கமலன் மிருதங்க வித்வான் கோடியடி கமலன் மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரம் என்று சொல்லக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் மதுரை மாநகரம் என்ற இடத்தை நமது டி.எஸ். சிவா அவர்கள் இவ்வாறு முறையிலே மிருதங்க பாட
அப்படியா? அடுத்தபடியாக பலவாத்திய மன்னன், பலவாத்திய புகழ் என்று சொல்லக்கூடிய எங்களது பாசத்துக்குரிய இங்கு சந்திரமதியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் அன்பம்மா தாமரை செல்வி அவர்களின் புதல்வர் எனது அன்பு சகோதரர் புளியங்குளத்தைச் சேர்ந்த எங்களது சத்தியவான் அவர்கள் இவ்வாறு ஆயிரம் அன்கேரா. சக்தி 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 நான் சக்தியை போட மாட்டேனே. அதற்கடுத்தபடியாக எங்களுக்கு தாயின் தாப்பனாக சீன் தாளமாய் சீல காட்சி கொண்டிருக்கும் நமது மானாமதுரை அருகாமுள்ள முள்ளக்குளத்தைச் சேர்ந்த அந்த பரமசிவம் அவர்கள் இவர்களுடைய சீன் தாளம். அவர் கூட எப்படி நாடகம் எப்படி மிருதங்கம் வச்சிருக்க தெரியுமா? நானே அவர் மிருதங்க அடிக்க நானே வந்துட்டேன். ஆமா வாசிக்கல எப்படி பேருங்கய்யா? தானத்திலே தானம் சிறந்த தானம் அன்னதானம். எங்களுக்கு சிறப்பான முறையில் எங்க அண்ணன் அழகுராஜ் அண்ணன் சொல்லி வரையிலே சாப்பிட்டு வந்துருக்கியா? ஏன்னா நாங்க வந்து இன்னைக்கு அசைவம் தான் சைவம் தான் வைப்போம், நீங்க வேணுன்றதை சாப்பிட்டு வந்துருங்க அப்படி சிறப்பான முறையில் எங்களுக்கு உணவளித்த நமது கிராமத்தார்களுக்கு நன்றி நன்றிகள வணக்கம் சென்று மைக்கேல குயிக்கை சொல்லக்கூடிய ஒளி ஒளி அமைப்பாளர் இன்று தினத்திலே இவ்வாறு வட்டாரத்திலே தனக்கென்று வெற்றி கொடி நாட்டி வரும் ஒளி ஒளி அமைப்பாளர்
நமது இந்த மண்ணின் மைந்தனமான ஸ்ரீ மதி ரேடியோஸ் மதி 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 சிறப்பான ஒளியை அமைத்து கொடுத்த மதி ரேடியோ சினிமாவுக்கு நன்றி. ஆனா உண்மையிலே இங்கே மதி ரேடியோ சினிமாவுக்கு நமது கிராம சபாக கொண்டாடப்படுத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். நமது வாரியர்கள் அத்தனை பேருக்கும் இந்த எனக்கு பொன்னாடை போட்டியது அத்தனை பேருக்கும் பரிசாக வழங்கப்படும் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரியப்படுகிறேன். ஒளியை அமைத்து கொடுத்த அன்பு மதி ரேடியோ சினிமாக்களுக்கு நன்றி நிகழ்ந்த வணக்கம். அதுக்கடுத்தபடியாக நமது கொட்டக அமைப்பாளர் நமது முஜிபூர் திருப்பணம் புதூர் சிறப்பாளர்களை அவர் அமைத்திருக்கிறார். அண்ணா அவர்களுக்கு நன்றி நல்கிற வணக்கம் சென்று என்னடா பப்பனுக்கார போய் வந்தேன் பேசிக்கிட்டே இருக்கேன் சொல்ற அக்காளி சொல்ற ஒக்காளியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா எல்லா பேரும் இருக்காங்க இந்த டான்ஸ்காரங்களை மட்டும் ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க வந்திருக்கா வந்தையா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க எந்திரிச்சு உட்கார்ற மாவுண்ட மம்மாட்டி தலையா அத்தாச்சி வேற சொல்ல போறீல்ல? ஏன் அத்தாச்சி வந்தா எந்திரிப்பாங்க. அத்தாச்சி சொல்லவா வேணாமா? டேய் அத்தாச்சி வரவும் ஓ போட்டுருங்க. இப்ப பப்பன் வந்திருக்காரு ஓ போடுங்க. ஆறு அரசை அப்படியே சுந்தரி சுந்தரியா அப்படியே மொட்டு என்ன மொட்டு சிட்டு சொல்லுங்க மொட்டு வாழ்வதை பரவசமடை செய்ய நாட்டிய தாரியில் சொல்லக்கூடிய நமது திருச்சியைச் சேர்ந்த சிவகாமி அவர்கள் இவர்களை டான்ஸரை காமி செவத்த புள்ளு இவன் செம்பால போற போலே என்னன புள்ளு செவத்தாலே ரோசா போலே எம்கா பண்ணிட்டே நிலவத்து ஓடவே முக்கால போவோட பச்சை புள்ளு இவன் கமல போன நிலவை கட்ட போன கொட்டிக்கோட ஆசவா செவத்த புள்ளு இவன் செம்பால போற போலே என்ன பிள்ளை? சிவத்த பிள்ளையா? நீ வந்த பிள்ளை அப்புறம் பெரிய சிவத்த பிள்ளையா? இல்லண்ணா இல்ல வீடு வெள்ளையா இருந்தாலும் ஏன்னா அடிப்படை கருப்பா தானே இருக்கும். நீ மொத்தத்துக்கு வீடே கருப்பா உள்ள வீடா பார்த்துருக்கானே. அதுக்கு அடுத்ததாக இந்த நாடு அமைப்பாளர் பேர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்கள் அன்பண்ணா கே புதுக்குளத்தை சேர்ந்த வி.எம். அழகுராஜா அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல வேறு எந்த நாடகமா சரி பள்ளி திருமணம் அரிச்சந்திரா போலக்குடி சத்தியவன் சாவித்திரி வீரவாண்டிய கட்டபொம்மன் முத்தாமா நாமாயி இது போன்ற எந்த நாடகமா சரி எங்க அண்ணன் அழகுராஜா சொல்லுங்க குறைந்த செலவிலே சிறந்த நடிகர் நடித்தார் என்று பணி ஆரம்பிக்கின்ற நன்றி வணக்கம். கிராம பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருவார்கள். இப்படிக்கு நமது வாரியங்கள் கிராமத்தில் சார்பாக கேட்டு சென்று இதை பணி ஆரம்பிச்சாச்சு. நன்றி வணக்கம். உங்கள் முன்பாக பப்பனா நடத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கு தெரிந்தவனாக இருந்தாலும் கூட தெரியாதவனாக இருந்தாலும் கூட உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருப்பதாலே மதுரை விமான நிலையம் அருகாமுள்ள நல்லூரை சேர்ந்த வி.வி. முத்துவேல் உங்கள் பப்னாகவும் இன்னும் பல வேலைகள் அன்றைக்கு காய்ச்சல் கொண்டு என் பணி ஆரம்பிக்கின்றேன். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ பொம்பளை பிள்ளை பேர சொன்னா அருமையா பாடுனீங்க. இப்போ என் பேரை சொல்லியிருக்கேன். சரி எனக்கு எதுவும் வச்சிருக்கீங்களா? உனக்கு வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட 3 வச்சிருக்கேன். அப்படியா? சொல்லுங்களேன். பாயத்தவங்க நீங்க தான் வாயத்திரம். உங்களுக்கு என்ன சொல்லணும்? ஐயா என்னை பத்தி எதுவும் எனது அன்பு மாப்பிள்ளை நல்லூரை சேர்ந்த முத்துவேல் அவர்கள் பப்புனாக நடித்து பொம்பளை பிள்ளைக்கு பாடுனீங்கல்ல? எங்கள் அன்பு மாப்பிள்ளை முத்துவேல் அவர்கள் முத்துவேல் அவர்கள் எங்க நகைச்சுவை நாயகனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதெல்லாம் தெரியும் எல்லாத்துக்கும். சரி என்னை பத்தி என்ன கொஞ்சம் பாருங்களேன். பாடணுமா? என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டீங்க? நாய் வேகெல்லாம் பாடிக்கிட்டா நன்றி இல்லாம போயிட்டாங்க. நாய் வேகெல்லாம் எடுத்து போய் பாட மாட்டேங்குது. அப்ப கடைசி என்ன நாய் ஆக்கிட்டேன். மாப்பிள்ளை நாய்
நாய் நன்றியுள்ள பிராணி மாப்பிள்ள. அது வந்து நன்றி இல்லாத நாய், இது நன்றி கெட்ட நாய். சரி பாட்டு உங்களுக்காக நீ வேணா பாரு, ஒரே ஒரு பாட்டு தான். நீதி வரை உருவு, நீதி வரை உருவு, காடு வரை உருவு, முடியலன்னா எனக்குள்ள வந்து உருவு, இல்லையா வீட்டில வந்து உருவு. அதுக்கு நடிக்கிறானே. நீதி வரை உருவு உருவு, நீதி வரை உருவு, காடு வரை உருவு உருவு, கடைசி வரை. ஏப்பா சத்தியமா இல்ல 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 தாளம் நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு போய் இந்த அடி அடிக்கிறீங்க ஐயா. ஆனா எல்லாரும் கோவப்படுவாங்க, நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த வாக்கியத்தை வந்து நம்ம இறந்துட்டோம்னா யாரும் கேட்க முடியாது. ஆனா இப்பவே காமிச்சிட்டு வைக்கல இசைக்கலைஞர்கள், உங்கள் 4 பேருக்கு நன்றியா ஐயா. நீங்க அடிச்சதுல எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. இப்படித்தான் பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா ஆம்பளையா பிறந்துட்டாலுமே ஆசை இருக்கத்தானே செய்யும். ஆம்பளையா பிறந்துட்டாலுமே ஆசை இருந்தா ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன் அப்படின்னு வாங்க. அந்த மாதிரி எனக்கு என்ன ஆசை, ஆம்பளைக்கு வர வேண்டியது ஆசை. ஆமா. ரொம்ப ஆசை. ஏய் அப்படி ஏய், அங்க வாக்கு கொடுத்தால பூரா கப்பலையும் ஓசா இருப்பாங்க. அது கூட நம்ம பங்காளியா தானே. அப்படினால இடியாப்பம். எனக்கு ஒரு ஆசை, என்ன ஆசை, எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. இடியாப்பம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசைன்னா கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை பார்த்தாச்சு. எங்க அப்பாட்ட சொன்னேன்ப்பா எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு. உடனே பொண்ணை பார்த்தாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, நம்ம பொண்டாட்டிய நம்ம 6 மாசம் 4 மாசம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் பொண்டாட்டி வீட்டுல வலதுகளை எடுத்து வச்சா, யாரு வீட்டுல அடிக்காத எவ்வளோ என் வீட்டுல அடிச்சிச்சு. இல்ல உனக்கா என்ன மனைவி, தெரியாத பெட்டிகளுக்கு என்ன மனைவி, இல்ல என் பங்காளி அதற்கு மிருதக்காரருக்கு நம்ம பொண்டாட்டி, பரமசிவனுக்கு என்ன பொண்டாட்டி. உலகத்துல என் பொண்டாட்டி மாதிரி யார் வீட்டுல அமையாது. ஆமையா சரியான யோகம். என்னைக்கு பொண்டாட்டி வந்து வீட்டுல வாழ்ந்தவங்களை எடுத்து வச்சாலும் என்ன புதையல் அடிச்சா, ஐயா புதையல் கிடக்கிறது ஒரு யோகம் ஐயா. ஆனா 10 ஏக்கர் நிலம் வாங்குறது ஒரு யோகமா, ஆனா நகை சீராட்டெல்லாம் வாங்குறது ஒரு யோகமா. என்ன பெரிய வாகனங்கள் வாங்குறியா? ஏய் அதெல்லாம் வாங்குறது பெரிய யோகமா. இல்ல ஒரு 100 செம்பரி எடுத்துட்டு வாங்குறியா? ஆனா 100 செம்பியாடி வாங்குறது யோகமாயா, அதெல்லாம் ஒரு யோகமா. அதை விட பெரிய யோகம்யா, என்னைக்கு என் முன்னாடிய தாலியை கட்டி வீட்டுல வாழ்களை எடுத்து வச்சாலும் வச்ச நிமிஷத்திலேயே எங்க அப்பா செத்துட்டாரு. கண்டாலி மரண யோசனை வந்திருக்காயா. சரி வலதை எடுத்து வைக்குமே எங்க அப்பா செத்தாரு. இடது கால தூக்கி வைக்க போனா ஓட்டமா ஓடி போய் காலை இங்க பிடிச்சுக்கிட்டு, இன்னும் ஒருவேளை எங்க அம்மா தான் இருக்கு தூக்கி போனா போற, அதையும் தூக்கினாலும் தூக்கிடுவாங்க. அன்னைக்கு பிடிச்ச காலையா என்ன விடல, இன்னும் புடிய விட மாட்டாம இடையில மாத்தி பிடிச்சேன்னு கேள்விப்பட்டேன். இல்ல 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 அதெல்லாம் வேண்டாம். அதனால காலத்தாமதம் காரியை கேட்டு அப்படின்னா பொம்பளை பிள்ளைய வெளியே தள்ளணும்ன்றதுனால நீங்கள் எனக்கு எப்படி இருக்கணும், நடிப்பவர்களுக்கு நட்பவர்களுக்கு நட்பு இருப்பதனால எப்படி இருக்கு தெரியுமா, நடிப்பவருக்கு நட்பவருக்கு நட்பு இருக்கணும், நடிப்பவருக்கு நட்பவருக்கு நட்பு இருக்கணும், நல்ல கவி சொன்னாலே அப்ப வளர்க்கணும்,
அது முடிந்த பின்னால் இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் இந்த ஊருக்கு இருக்கும் கடமை உள்ளம்